வணக்கம் பேங்கிங் இன் ஃபோர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜேஇபி பேப்பர் 3 மாடியூல் டி யூனிட் 4 காஸ்டிங் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்டிங்ன்றது ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னால், எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கும் அல்லது ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்றத டெட்டர்மைன் பண்ணுறது தான். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது எவ்வளோ செலவாகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் காஸ்டிங். ஸோ காஸ்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரூசியலான ஒன்று ஒரு ஆர்கனைசேஷனில். பிகாஸ் அந்த காஸ்டிங்ன்றது அந்த ஆர்கனைசேஷனோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி பேசிக் பிரின்சிபல் ஆஃப் காஸ்டிங் அப்படின்ற பார்த்தீங்கன்னா சேம் தான். காஸ்டிங்லேயே பல மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு காஸ்டிங் மெத்தட்ஸை சூஸ் பண்ணி அதுக்கு கீழே அக்கௌண்டிங்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. என்ன காஸ்டிங் மெத்தடை அவங்க சூஸ் பண்ணாலும் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் காஸ்டிங் அப்படின்றது, அதாவது ஏபிசி ஆஃப் காஸ்டிங், பேசிக் ஸ்கெலிட்டன் ஆஃப் காஸ்டிங் அப்படின்றது சேம் தான். காஸ்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா ப்ராட்லி ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஜாப் காஸ்டிங், இன்னொன்று ப்ராசஸ் காஸ்டிங். ஜாப் காஸ்டிங்லேருந்து பாதி மெத்தடையும் ப்ராசஸ் காஸ்டிங்லேருந்து பாதி மெத்தடையும் புல் பண்ணி அவங்க ஒரு காஸ்டிங்காகவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் இல்லாமல் இந்த ஜாப் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங், இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா யூனிட் காஸ்டிங், அவுட்புட் காஸ்டிங், ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங், கான்ட்ராக்ட், ப்ராசஸ் காஸ்டிங், சர்வீஸ் காஸ்டிங் அப்படின்றது இத்தனை மெத்தட் ஆஃப் காஸ்டிங்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வீடியோஸில் ஒரு காஸ்டிங் மெத்தடை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போது யூனிட் காஸ்டிங் ஆர் அவுட்புட் காஸ்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு யூனிட், அதாவது ஒரு யூனிட் ரன் ஆகி ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் ரன் ஆகி அந்த யூனிட் ஒரு அவுட்புட்டை கொடுக்கும், ஒரு அவுட்புட்டான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கும். அந்த ப்ராடக்டோட காஸ்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் பார்த்திங்கன்னா யூனிட் காஸ்ட் அண்ட் சிங்கிள் அவுட்புட் காஸ்ட்ன்றது. ஸோ ஒரு அவுட்புட்டோட காஸ்ட்டை ஒரு அவுட்புட்டோட காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக எவ்வளோ யூனிட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு கீழே அதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கோ அதையும் எவ்வளோ யூனிட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒரு குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணோன்னா இந்த யூனிட் காஸ்ட் அல்லது சிங்கிள் அவுட்புட் காஸ்ட் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு சில லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கனைசேஷன்னாலையும் பார்த்திங்கன்னா இந்த யூனிட் ஆர் சிங்கிள் அவுட்புட் காஸ்டிங்கை ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு சிங்கிள் ஆர்டிக்கல் அல்லது ஒரு சிங்கிள் ப்ராடக்டை மல்டிபிள் கவுண்ட்டில் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க, அதே மாதிரி அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கிறது, அதாவது ஒரே மாதிரி ப்ராடக்ட்ஸை தொடர்ந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க, அதே தான் ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட்ஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே ப்ராடக்ட் தான், சேம் ப்ராடக்ட் தான், பட் ரெண்டு கேட்டகரியில் பண்ணுறவங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், கார்ஸ் எடுத்துக்கோங்களேன், பேஸ் வேரியண்ட்டு, டாப் வேரியண்ட்டுன்னு சொல்லிட்டு 2-3 வேரியண்ட் இருக்கும். இப்போ ஒரு கார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு, டீசல் வேரியண்ட்டு, பேஸ் வேரியண்ட்டு. இப்போ ஒரு பைக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்க் இல்லாத பிரேக்கு, டிஸ்க் பிரேக் பைக்கு, டபுள் டிஸ்க்கு, ஒரே பைக் தான், ஒரே பேரில் தான் அந்த கார் சேல் ஆக போகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பைக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பைக்கோட பர்டிகுலர் பேரில் தான் அந்த பைக் சேல் ஆகும். பட் அதே பைக்கில் பார்த்திங்கன்னா பல வேரியண்ட் இருக்கும். காரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே பேரில் தான் சேல் ஆகும். பட் பேஸ் வேரியன்ட், மிடில் வேரியன்ட், டாப் வேரியன்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறவங்களுக்கு தான் இந்த சிங்கிள் அவுட்புட் காஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது பார்த்திங்கன்னா சேம் ப்ராடக்டை மல்டிப்புளாக தயாரிக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டோட காஸ்டிங்கை ஈஸியாக எடுக்க முடியும். ஏன்னா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க போகும்போது அதுக்கு மல்டிபிள் காஸ்ட் ஆகும். சில ப்ராடக்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கம்மியாக இருக்கும், ரா மெட்டீரியல்ஸ் அதிகமாக இருக்கும், வாட்டர் தேவை அதிகமாக இருக்கும். சில ப்ராடக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ரன் பண்ணுறது அதிகமாக தேவைப்படும், பட் வாட்டர் யூசேஜ் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே ப்ராடக்ட் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனால் மட்டும்தான் இந்த காஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். மல்டிபிள் ப்ராடக்ட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இந்த காஸ்டிங் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு டெலிவிஷன் கம்பெனின்னு எடுத்துக்கோங்க. டெலிவிஷன் கம்பெனி சேம் டெலிவிஷனை தான் சேம் டெலிவிஷன் ப்ராடக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மேபி அந்த ஸ்க்ரீன் சைஸ் வேணும்னா வேரி ஆகலாம். நான் சொன்ன மாதிரி கார் கம்பெனியில் பேஸ் வேரியன்ட், டாப் வேரியன்ட்னு இருக்க மாதிரி. அப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டுக்கு தயாரிக்கிறாங்க, 3000 தயாரிக்கிறாங்க, மந்த்லி 3000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 3 crores ஆகுது. ஸோ 3000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டோட்டல் காஸ்ட்டு 3 crores. அவங்களோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணோன்னா ஸோ
3 crores டோட்டல் காஸ்ட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 3000 போட்டோன்னா ஒரு டிவியோட காஸ்ட் வந்து 10,000. ஸோ இதில் வந்து ஒரு டிவி தயாரிக்கிறதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்ச முடியும் இந்த காஸ்டிங் மெத்தடில். ஸோ இதுக்கான ரெக்கார்ட்ஸ், இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம புக்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்லேயே தெரிஞ்சிடும் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்குன்றதை நம்மளுக்கு P&L பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தாலே டோட்டல் காஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இதுக்குன்னு தனியாக புக்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஷீட். ஸோ இந்த யூனிட் காஸ்ட்டுக்கு, சிங்கிள் அவுட்புட் காஸ்ட்டுக்கு காஸ்ட் ஷீட் மெயின்டைன் பண்ணணும். புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்றது நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து இன்புட்டு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டாலும், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் P&L பேலன்ஸ் ஷீட்லேருந்து எடுத்துக்கிட்டாலும், இந்த பர்டிகுலர் காஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஷீட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த காஸ்ட் ஷீட்டில் சில டேட்டாஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் டேட்டாஸாக இருக்கணும். ஸோ பீரியாடிக் டேட்டாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் மெட்டீரியல் லேபர், அதாவது அந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, மெட்டீரியல் எக்ஸ்பெண்டிச்சர், லேபர் எக்ஸ்பெண்டிச்சர், வேஜஸ், சேலரி கொடுத்த டீட்டெயில்ஸு, டைரக்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்னால் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸை தவிர அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், எப்படி சொல்கிறது, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்கு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பீரியாடிக் இன்டர்வல்ஸில் வந்து வரக்கூடிய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்கும். இன்டைரக்டாக அந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு இன்டைரக்டாக சில எக்ஸ்பென்சஸும் சில விஷயங்கள் இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லேபருக்கு ஏதாவது ஃபுட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பீரியாடிக்காக ஃபுட்டு ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 2-3 தடவை கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் எஸ்டிமேஷனில் அந்த காஸ்ட் ஷீட்டில் வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். செல்லிங் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மென்ஷன் ஆகிருக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இது வந்து பேசிக்காக மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன் தான். இது வந்து மென்ஷன் ஆகிருக்கணுமா இல்லைன்றதை அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் மார்க்கெட்டிங் கீழே வந்துடும். இதில் வந்து என்னென்ன ரெக்கார்ட் ஆகாது, இந்த காஸ்ட் ஷீட்டில் என்னென்ன ரெக்கார்ட் ஆகாதுன்னா டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, டிவிடெண்ட்ஸ் பெய்டு, ப்ரொவிஷன்ஸ், ரைட் ஆஃப்ஸ், கேஷ் டிஸ்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சேல்ஸ் ஆஃப் அசெட்ஸ், இது எதுவுமே இதில் மென்ஷன் ஆகாது. பிகாஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மென்ஷன் ஆகும். அதாவது P&L இல்லைனா பேலன்ஸ் ஷீட் அதில் வந்து மென்ஷன் ஆயிரும். ஸோ P&L பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் ஆகிறதுலாம் இந்த டேட்டாஸ். பட் நம்ம காஸ்ட் ஷீட்டில் மென்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை தவிர இருக்கக்கூடிய மற்ற டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாப் காஸ்டிங் பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை. அதே மாதிரி நிறைய பேர் வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக வரும். தேங்க்யூ.